வெல்கம் டு ஹெச்ஆர் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம பேரோல் ஸ்கில்ஸில் ஹெச்ஆரோட ஸ்கில்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். மோஸ்ட்லி இது வெரி இம்பார்ட்டண்டான ஹெச்ஆருக்கு இம்பார்ட்டண்டான லேர்னிங்ஸ் ஒன்று. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே பிஎஃப்கான எலிஜிபிள். ஒரு என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் பிஎஃப் எலிஜிபிலிட்டி கீழே வருவாங்க. இது ஓவரால் பர்சன்டேஜ் 25% வரும் பெர் எம்ப்ளாய்க்கு. அதில் கான்ட்ரிபியூஷன் 12 + 12 + 1%. இந்த 12ங்கிறது எம்ப்ளாயி, இந்த 13ங்கிறது எம்ப்ளாயர் சைட்லேருந்து கொடுக்கணும். எம்ப்ளாயியோட சைட்லேருந்து எதில் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 12% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் இதில் 8.33% ப்ளஸ் சேம் இந்த பேசிக் ப்ளஸ் டிஏலேருந்து தான் இந்த பர்சன்டேஜ் வரும். ஆனால் அதுலேருந்து 8.33% பென்ஷன் ஸ்கீம், அதாவது இபிஎஸ் ஸ்கீமுக்கு போயிடும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இபிஎஸ்னால் என்ன, அது என்ன எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3.67 டைரெக்டாக இந்த கான்ட்ரிபியூஷனோட சேர்த்து இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனோட எம்ப்ளாயியோட பாஸ்புக்கில் கிரெடிட் ஆயிரும். இந்த 0.5ங்கிறது இடிஎல்ஐ ஸ்கீம், அதாவது டெத் கிளைம்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 0.5 அட்மின் பர்சன்டேஜ். இதுதான் ஓவரால் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனோட கான்ட்ரிபியூஷன் ரெக்கார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15,000 பேசிக் ப்ளஸ் டிஏ இருக்குது அப்படின்னா இதில் இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி 1,098 டிடெக்ட் பண்ணுவோம். எம்ப்ளாயர் சைட்லேருந்து 1,950 வரும். இந்த 1,950ல் தான் 8.33% எவ்வளோன்றது இங்கே ஸ்ப்ளிட் ஆகி, இங்கே ஸ்ப்ளிட் ஆகி, இந்த 4க்கும் ஸ்ப்ளிட் ஆகி கடைசியாக நம்ம கான்ட்ரிபியூஷன் பாஸ்புக்கில் வியூ பண்ண வரும். நான் பாஸ்புக் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ப்ளஸ் இது பிஎஃபோட பேசிக் ஸ்கில்ஸ். பிஎஃப் பற்றி இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன்.